நாங்கள் அந்த படிப்பை முடித்து இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த பட்டங்களை வந்து முடிச்சிருக்கணும். 2019ஆம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் பாஸ் அவுட் ஆன பிள்ளைகள் நாங்கள் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போக முதலே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தடை தாண்டல் பரீட்சைகளை தாண்டி தான் போயிருப்போம். இப்போ ஓலவெல்ன்றது சும்மா இல்லை, அதுலேயும் தடை தாண்டி ஏழுக்கு போவோம், ஏழுலேயும் தடை தாண்டி யூனிவர்சிட்டிக்கு எடுப்படுறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பிள்ளைகள் யூனிவர்சிட்டி கிடைக்காமல் கவலைப்பட்டிருக்கணும். ஆனால் யூனிவர்சிட்டி போயும் அங்கே வந்து நாங்கள் தனியாக பாட ரீதியாக மட்டும் படிக்கிறதில்ல, செயன்முறை சார்ந்த பாடங்களும் வந்து எங்களுக்கு நடக்கிறது. அப்படி இருக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட படிச்சிருப்போம். படிக்க கூட வெளியில் வந்து ஓலவலோடையும் மேலவலோடையும் அரசியல் செல்வாக்களையும் பயன்படுத்தி போட்டு வேலையில் எடுத்துகிட்டு இருக்கிறவைக்கு கூட அந்தளத்துக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் முந்தி படிக்கையிலேயும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குது, யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும், நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது அப்படி படிப்பு ரீதியாக கல்வியை வச்சே எத்தனையோ சுரண்டல்கள் நடக்குது. ஆனால் தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கல்களும் நடக்குது. இதுக்குள்ள வந்து நான் மட்டும் இல்லை, என் சார்ந்த எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ வேலையில்லா பட்டதாரிகள்னு சொல்லி எல்லாரும் கேட்பினமே நோக்க அரசாங்க வேலை தான் வேணுமோண்டு இல்லை, தனியார் வேலை சம்மந்தமாக போட்டால் கூட அதுலேயும் பழிவாங்கல்கள் நடக்குது. இப்போ நாங்கள் வேலை தேவை என்று சொல்லி கேட்குறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லாமல் இல்லை. எங்கள்கிட்ட தகுதி இந்த 5 வருஷம் அப்போ தனியாக புத்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் வேலையில் தானே, அப்படின்னா நாங்கள் ஏழோடைய வேலைக்கு போயிருப்போம். அதுக்கு பிறகும் படிக்கிறோம். எங்களுக்கண்ட ஒரு இலக்கு இருக்குது, இந்த சமூகத்தில் எங்களோட நாட்டின் கல்வியை வந்து மாற்றணும்னு சொல்லியிருக்கு. இப்போ அண்மையில் கூட இலங்கை கல்வி சீர்திருத்தத்தில் வந்து எங்களோட தொழில்முறை சார்ந்த ரீதியான கல்வியை வந்து துரிதப்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் வந்து சமூகத்தில் வந்து இப்படி வாழலாம் என்று சொல்லி புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி எங்களோட சமூகம் போய்கொண்டிருக்குது. வாழலாம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதையும் தாண்டி தடதாண்டல் பரீட்சையில செய்கிறோம். தடதாண்டல் பரீட்சையில் என்ன வருது, ஐக்யூன்னு சொல்லி ஒரு ஐக்யூ பேப்பர் வருது, ஜென்ரல் நாலேஜ் வருது. ஆனால் அதுகளெல்லாம் நாங்கள் போய் படிப்பிக்க போகிறதும் இல்லை, நாங்கள் போகிற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாது. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த துறையோட சார்ந்த எவ்வளோ விஷயத்தை செய்கிறோம், எவ்வளோ ப்ராக்டிக்கல் செய்கிறோம், எவ்வளோ நாலேஜாக கதை பண்ணுறோம், எத்தனையோ பேரோட கதைக்கிறோம், எத்தனையோ சமூகத்தோடு ஈடுபட்டு சோஷியல் ஒர்க் எல்லாம் செய்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுக்கான நீதி வந்து சரியாக கிடைக்கல. அதை தாண்டி நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கல்கள் நடக்குது. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைகளை வந்து நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் வந்து இந்த சமூகத்தில் அதிகம். ஏன்னா தனிப்பட்ட ரீதியில் நடந்து கொண்டு இருக்குது, இனியும் நடக்க போது தெரியலை. இது இப்போ எனக்கான இப்போ இதில் வந்து நான் கதைக்கிற வந்து எனக்கான மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற இத்தனையோ பட்டதாரி பெண்கள் இருக்கணும். அவ்வளோ பேருக்கும் சரியான நியாயத்தை இந்த அரசாங்கம் பெற்று தருவணும். நாங்கள் அரசாங்க வேலை தானே கேட்கல, ஆனால் எங்களுக்கான நியாயத்தை பெற்று தருவணும்.